சூப்கடை பாண்டி டு தாதா திண்டுக்கல் பாண்டியாக மாறியது எப்படி? தள்ளுவண்டியை ஆயுத பட்டறையாக மாற்றிய சூட்சமம். சிடி மணியின் குரு மோகன்ராமின் அசோசியேட் தமிழ்நாட்டின் ரியல் எஸ்டேட் தாதாவாக மாறியது எப்படி? வடிவேலு சிங்கமுத்து பிரச்சனையின் நடுவர் கைவிட்ட அரசியலால் கிடைத்த என்கவுண்டர். பழிக்கு பழியாக கோர்ட்டு வாசலில் நடத்திய கொடூர கொலை. சினிமா துறையில் ஆடிய டபுள் கேம் மேட்டர் முதல் ரியல் எஸ்டேட் கொடூர கொலைகள் வரை திண்டுக்கல் பாண்டியின் சம்பவங்கள் பற்றி அலசுகிறது தி கிரைம் ஸ்டோரிஸ் a journalist டைரி தொடர். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. சென்னை போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட திண்டுக்கல் பாண்டி. அவர் வந்து சூப்பு கடை பாண்டி. போலீஸ் வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணும்போது சூப்பு கடை பாண்டி தான். அவர் வந்து ஆமாம் டீ நல்லா போடுவார்னு தகவல் உண்டு. ஆனால் சூப்பு தான் அவருடைய தொழிலாக இருந்தது. சென்னையில் வந்து அமைந்தகரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ரசாக் கார்டன், அங்கே தான் வந்து சூப்பு கடை. 90s வந்து ரொம்ப செல்வாக்காக அந்த இடத்துல இருந்த ஒரு கேரக்டர் தான் இருந்தாலும். செல்வாக்குன்னா சூப்பு கடை போட்டதுனால மட்டும் இல்லை, அவருடைய ட்ரெஸ்ஸு மெட்டீரியல், ஒயிட் ஷர்ட்டு, வெளியேர்னு மினிஸ்டர் காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு, ஃபேண்ட்டு போட்டெல்லாம் கொஞ்சம் ராயலாக போடுறது, அந்த மாதிரி சூப்பு வடையில் சூப்பும் போடுறது, சூப்பு வடையில் ஆளுகள் வச்சுட்டு முதலாளியாகவும் இருக்கிறது, அங்கே வரக்கூடிய ஆள்களோட தொடர்பு. அந்த இடம் வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த மார்க்கெட் பகுதியில் அமைந்தகரை மார்க்கெட்டு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்துட்டு தனியார் ஒயின் ஷாப், சாராய அதிபர்கள், ஒயின் ஷாப் ஓனர்கள், முன்னாள் ஒயின் ஷாப் ஓனர்கள், பின்னால் டாஸ்மாக் ஓனர்கள், இவங்களுடைய தொடர்புகள், அவங்க எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து இவருடைய தொடர்பு காரணம் வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில சமூகம் சார்ந்த ஆட்கள் அதை எடுத்து நடத்துறதுனால அந்த சமூகம் சார்ந்த உறவுகளை இவர் நல்லா வளப்படுத்திட்டார். நம்மால் பாண்டி அப்படின்ற ஒரு கேப்சரில் ரொம்ப எளிதாக உள்ளே போகிறாரு. அப்போ தான் சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த வில்டிங் குமார், இந்த கேட் ராஜேந்திரன், காட்டான் சுப்பிரமணியன் சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம், அந்த கேரக்டரு, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக நெருக்கமாக ஓரளவுக்கு. இவருக்கு ஆமாம். வில்டிங் குமார் வந்து ஓரளவுக்குன்னு இருக்கும், மற்ற ஆள்லாம் கேட் ராஜேந்திரன்லாம் ஓரளவுக்கு, காட்டான் சுப்பிரமணியன் வந்து ரொம்ப நெருக்கம். அது இல்லாமல் சில சம்பவங்கள் பண்ணிட்டு வரும்போது சூப்பு கடை வந்து தள்ளுவண்டி மாதிரி இருந்த கடை, பெரிய தள்ளுவண்டின்னு வச்சுக்கலாம். சம்பவம் பண்ணிட்டு வரும்போது இருக்க கத்தி இருக்கு இல்லையா, அந்த கத்தியை வந்து தலைவர்கிட்ட கொடுத்துருப்போம்னா பாதுகாப்பாக இருக்கும், போலீஸ்லாம் வர மாட்டாங்க. ஆனால் நிறைய போலீஸே அவங்க சூப்பு சாப்பிடும். பாண்டினும் போது ஒரு இமேஜ், அதனால் யாரும் வர மாட்டாங்க, கடையிலே கத்திகள்லாம் வைக்கிற அளவுக்கு. இந்த நெட்வொர்க் இருக்கும்போது தான் அந்த ரவுடிகளுடைய தொடர்பு இருந்தனால பஞ்சாயத்துக்கெல்லாம் தேடி வர்றது, அண்ணன்கிட்ட சொல்லுப்பா முடிப்பா, இவர் டீல் போகிறது. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அண்ணன்கிட்ட சொல்கிறது போயிட்டு இவரே அண்ணன் ஆயிடுறாரு. அது இவருக்கு அந்த கொஞ்சம் ஆள் வாட்ட சட்டமாக இருக்கிறது, கொஞ்சம் ரவுடிகளோட பழக்கம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த ஆட்கள் வந்து பலமாக இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறது, அவங்களுடைய அரவணைப்பு எல்லாம் சேர்ந்ததும் சூப்பு கடை பாண்டி வந்து திண்டுக்கல் பாண்டியாக ஃபார்ம் ஆகிறாரு. இப்போ இருக்கக்கூடிய அந்த சிடி மணின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி தாதா உள்ளே இருக்கார் இல்லையா, சிடி மணிக்கு குரு. திண்டுக்கல் பாண்டியுடைய அசோசியேட் வந்து மெயின் அசோசியேட் வந்து மோகன்ராம். ஒரு அதிகபட்சமான குற்ற சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய பேர், இப்போ சிறையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மோகன்ராம். இவர் பண்ண பெரிய சம்பவம் கொலைகளே நிறைய. ஆமாம், ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் மணிமாறன், அப்புறம் கூட்டுறவுப்புறம் கந்தன், இந்த பக்கம் வந்து வேப்பம்பட்டு சேட்டு, கோயம்பேடில் வெற்றின்னு ஒரு தொழிலதிபர், எல்லாமே வந்து இன்னும் ரியல் எஸ்டேட்டில் எதில் வந்து பணம் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்களில் இறங்கி பண்ண ஆரம்பிச்சு. ரொம்ப குறுகிய காலத்தில் பெரிய ஆளாகிடணும் அப்படின்னு சொல்லி இறங்கி பண்ணது. அதில் வந்து உங்களுக்கு வந்த சம்பவங்கள் எல்லாமே, விஷயங்கள் எல்லாமே நிலம் தொடர்பான விஷயங்களாக வருது. இவங்க நம்ம சொன்ன பாருங்க வேப்பம்பட்டு சேட்டு, அவங்களாம் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டு. இவருக்கு மொத்த தமிழ்நாடு முழுக்க அந்த ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருந்தார். தமிழ்நாடு முழுக்க சவுத்து நார்த்து ரெண்டு பக்கமும் ரியல் எஸ்டேட்டு. இவர் பார்த்துட்டு அரசியல் கட்சி சார்ந்த பிரபலங்களுடைய நிலங்கள், அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள், அதெல்லாம் டீல் பேசுறது, அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கறது, அவங்கள்ட்ட ஒரு தொகை கமிஷன் வாங்குறது, சமயங்களில் வந்து இவர் நாடி வராங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பண்ணுறது. இப்போ ரெண்டு சைடும் வந்து கேம் ஆடக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு வந்து செய்கிற தொழில் நல்ல தொழில் கிடையாது, ரவுடிசம் கத்தி எடுக்கிறது.
இப்போ எல்லாமே அந்த மாதிரி இயல்பாக இப்போ ஆகிடும். அரசியல்வாதிகள் வரும்போது நடிகர்களும் யாராவது வந்திருப்பாங்க? ஆமாம், இப்போ கடைசியாக வந்து நடிகர் வடிவேலும் சிங்கமுத்தம் இருந்த அந்த இடம் பிரச்சனை, அதை வந்து திண்டுக்கல் பாண்டி தான் உள்ள நுழைஞ்சு அவங்க 2 பேருக்கும் ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே கூப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, அது வேற ஒரு மீடியேட்டர் மூலமாக அது உள்ள நுழைஞ்சு அது கொஞ்சம் பஞ்சாயத்தாகி அது வந்து கவர்மெண்ட் பார்வை போய்ட்டு என்ன சினிமா சைடு ஒன்று தலையிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அழுத்தம் இல்லை, பொதுமக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா சாதாரண கேஸு உள்ளே போவோம் வெளியே வருவோம், உள்ளே போவோம் வெளியே வருவோம், உள்ளே வெளியே இப்படி தான் இருக்கும். அரசியல் அழுத்தம் வேண்டப்பட்ட சினிமா நடிகரோ நடிகையோ ஒரு கதறாங்க, இல்லை தொழிலதிபர் கதறாரு, இல்லை அவங்க கட்சியில் இருக்கிற கதறாரு அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். என்கவுண்டர் பிடிக்கும்போது திருப்பி தாக்க முயன்றாரு, தற்காப்புக்காக சுட்டுட்டோம் அப்படின்னு கதை முடிஞ்சு போயிடும். திண்டுக்கல் பாண்டி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நடிகர்கள் கொடுத்த அரசாங்கத்தை நோக்கி கொடுத்த குரல்களும் புகார்களும் அதிகம். ஏன் சார் சினிமா துறையில் எதுவும்? சினிமா துறையில் நடத்தின பஞ்சாயத்து அதான் எல்லாமே லேண்டு தான் அதிகமாக. உங்களுக்கு பாருங்களேன், இந்த கொலைகள் நான் சொன்ன மாதிரி வரிசையாக ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாமே ரியல் எஸ்டேட் கொலைகள் தான். பர்சனல்னு சொல்ல போனால் திண்டுக்கல் பாண்டி வந்து நாகராஜ்னு சொந்த தம்பி. இந்த நாகராஜை வந்து கரடிமணி சிசர்மணின்னு சொல்லிட்டு 2 பேர், அது அவருடைய சொந்த ஊர் திண்டுக்கல் சொந்தம், அவங்க தான் கொலை பண்ணுறாங்க. இல்லை கரடிமணி கேரக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்னா ரொம்ப நல்ல கேரக்டராக நம்ம சொல்லலை. அவர் கத்தி வச்சுக்கிட்டு வந்தார்னா யாருமே அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வேகமாக கத்தி சுற்றக்கூடிய ஆள். இந்த நந்தா படத்தில். ஆமாம், அதே தான். அது வந்து சில பேருக்கு சில விஷயத்தில் பயிற்சி, சில பேருக்கு எழுதுறதில்ல, சில பேர் படிக்கிறதில்ல, பொறிக்கத்தனம் பண்ணுறதுக்கு எதில் பயிற்சி இருக்கும், இதில் தானே இருக்கும். கத்தியை வந்து வேகமாக சுழட்டுறது, அதில் வந்து அந்த மாவட்டத்திலேயே வந்து கரடி மணி மேலே ஒரு பெரிய பயம், மரியாதைலாம் சொல்ல முடியாது, பொறிக்கத்தனம் பண்ணுறோன்னு மரியாதை இருக்க போது பயம். சிசர் மணி அவனுடைய நண்பன், 2 டீம். இவங்க வந்து திண்டுக்கல் பாண்டிக்கு ஆரம்பத்துலேருந்தே அவர் பார்த்து பயம். அதே நேரத்தில் வந்து எதனா பண்ணணுமோ அவன் தம்பி நாகராஜை முடிச்சிடறாங்க. அந்த நாகராஜ் கொலையை வந்து லைவாக பார்த்தவர் வந்து மோகன்ராம் வந்து நாகராஜுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாகராஜை கொலை பண்ணவங்கள நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ராம் ஃபஸ்ட்டு ஃபீல்டுள்ள என்ட்ரு ஆகிறது இந்த கொலைக்கு பழி வாங்குவான், இந்த கரடிமணி. ஆனால் அவர் வாங்கினாரோ இல்லையே தெரில, திண்டுக்கல் கோர்ட்டு வாசல்லையே கோர்ட்டில் போட்டு கையெழுத்து போட்டு வெளியே வரும்போது பஸ் ஸ்டாண்ட் ஓட்டின மாதிரி கரடிமணி, அப்புறம் சிசர்மணி 2 பேரையும் முடிச்சிடறாங்க. ஒரு நாள் முன்ன பண்ண அவ்வளோதான், 2 பேரும் முடிச்சாங்க. 2 பேருமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, திண்டுக்கல் பாண்டி வந்து ரியல் எஸ்டேட்டுக்காக பண்ண கொலைகள் பட்டியல் பெருசு, சொந்த தம்பிக்காக பண்ணும்போது 2 பேர் இல்லை 20 பேர் தானே பண்ணியிருப்பார். ஏன்னா அதை வந்து சொந்த பகலில் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது இந்த விஷயம். சென்னையில் வந்து 2010 அந்த என்கவுண்டரு நல்ல நினைவு இருக்குது. சென்னை போலீஸ் கமிஷனர் டி ராஜேந்திரன் அவர் தான் டீமு. அப்போ வந்து டிசி வந்து திருஞானம், அடையார் டிசி பெரியய்யா, இவங்க டீம் ரெடி பண்ணுறாங்க. நந்தகுமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர், இவங்க தான் வந்து ஈசிஆரில் ஏதோ ஒரு டிஎம்ஆர் சினிமா உலக பஞ்சாயத்து அதை பண்ணிகிட்ருக்காப்புல, ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணும்போது பிளான் பண்ணி தான் போகிறாங்க. வந்து எப்படியோ பிடிச்சாகணும், காயப்படுத்தியோ காயம் இல்லாமலையும், ஏன்னா பிடிச்சாதான் கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு தலைவலி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. போனதும் அவங்க கூட டீம்லாம் நிறைய பேர் இருக்காங்க. டீம்லாம் இருக்க போலீஸை பார்த்து தான் அவங்க கொஞ்சம் தகராறு பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை தான் தகராறு பண்ணுறாங்க, வெப்பன் எடுக்கிறாங்க கையில். கூடுவாஞ்சேரி வேலுன்னு கூட ஒரு அசோசியேட், என்னென்ன ஆல் போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் எடுக்கிறாங்க. போலீஸ் ஃபயர் அந்த ஸ்பாட்லேயே கூடுவாஞ்சேரி வேலும் என்கவுண்டரு, திண்டுக்கல் பாண்டி என்கவுண்டர், அந்த சம்பவம் அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ போகிறாங்க என்கவுண்டர் போடுறாங்கல்ல சார், இந்த அளவுக்கு இவர் எவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார் சார்? ஏன்னா இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுறோம். இல்லை, திண்டுக்கல் பாண்டி வந்து இப்போ இங்கே சென்னையிலே இந்த கதை, ஈசிஆரில் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண போன இடம் ஊரில், அப்புறம் சென்னையில் வந்து திண்டுக்கல் பாண்டி தங்கியிருந்த சில இடங்களில் இந்த கமலஹாசன் படம் ஒன்று பார்த்துருப்பீங்களா, வேட்டையாட விளையாடா. ஆமாம் ஆமாம் சார், ஒரு கேட்டா ஒரு கேட்டுக்குள்ளே திறந்துட்டு போவார். ஆமாம், அந்த மாதிரி திண்டுக்கல் பாண்டியை வந்து நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களை முழுமையாக ஸ்கேன் பண்ணி கடைசியாக வந்து நீங்கள் பார்க்க போகிறது திண்டுக்கல் பாண்டி தானா, உங்களுக்கு அவரை தெரியுமா,
அப்படின்ற செக் பண்ணுற ஒரு வேலையை நடக்கும். லாஸ்ட்டாக ஒரு 3வது கேட்டுக்கு போகும்போது ஒரு ஆள் உட்காந்துருப்பார். அண்ணா உங்களை பார்க்க வந்திருக்காருன்னா தான் வந்தவன் வந்து அண்ணா உங்களால் நான் பாண்டியண்ணை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டா ஓகே முடிஞ்சிச்சு. சொல்லுங்க நான் கை குத்தானா அங்கேயே அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, அந்த அளவுக்கு எச்சரிக்கையான ஆள். சோதனை இருக்கும். கட்ட பஞ்சாயத்து பண்ண போன இடத்துல எப்படி இந்த மாதிரி 4 தடுப்பு 5 தடுப்பு அதெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியும்? போயிட்டு உட்காந்து டீல் பேசுகிறான், பணம் வந்து வெளியே வந்து வர போகிறான். அதில் தான் வந்து போலீஸ் ரவுண்ட் பண்ணுது. திண்டுக்கல்ல அவனை ட்ரை பண்ணியிருக்காங்க பல முறை. திண்டுக்கல்ல பண்ண முடியல. ஆளையும் பிடிக்க முடியல. அப்பப்போ ஜெயிலுக்கு போகிற ஆள் தான், ஜெயிலுக்கு போகிற ஆள் வர ஆள் தான். சமுதாய பலமும் மற்ற ஆள்கள் துணையும் ரொம்ப அதிகம். பணம் கொடுக்கறதுக்கு ஆட்கள் அதிகம். அதாவது ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாலோ மற்ற பணம் கொடுக்க ஆட்கள் அதிகம். அந்த நெட்வொர்க் வந்து ரொம்ப நாள் காப்பாற்றுச்சு. ஆனால் எல்லா காலமும் நெட்வொர்க் காப்பாற்றுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படும்போது சமுதாயம் கை விட்டுரும், நெட்வொர்க்கும் கை விட்டுரும். போலீஸ் மட்டும் தான் கை கொடுக்கும் துப்பாக்கி முனையில். ஒன்று அவர் பாலிடிக்ஸ் பக்கம் போயிருந்தால் அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சினிமா பாலிடிக்ஸ்னு 2 பக்கமே அவர் கால் வச்சு பண்ணியிருக்காரு சார். அவர் பாலிடிக்ஸ் பக்கம் முழுமையாக போக முடியாத காரணம் என்னென்னா, அரசியல்வாதிங்க எப்பவுமே வந்து நீங்கள் ரவுடியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரவுடியாக இருந்தீங்கன்னா உங்களை ரவுடியாக தான் பார்ப்பாங்க. வெளியே வந்து நீங்கள் ஆளை வச்சு ரவுடிசம் பண்ணிவிட்டு நேரடியாக களத்துக்கு போகாமல் ஆளை வச்சு பண்ணிவிட்டு அரசியல் கூட ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நிறைய மந்திரிகளாக இருக்காங்க. நிறைய மந்திரிகள், நிறைய எம்எல்ஏக்கள் அப்படி தான் இருக்காங்க. நிறைய மாவட்ட செயலர் அப்படி தான் இருக்காங்க. முழுக்க கத்தி எடுத்துகிட்டு ரோட்டில் போகிறவங்க வந்து மாவட்ட செயலரோ மந்திரியாவோ எம்எல்ஏவோ இருக்க முடியாது. திண்டுக்கல் பாண்டி வந்து நேரடியாக களத்துக்கு போகக்கூடிய ஆள். அதனால் வந்து அரசியல் உள்ள வர முடியல. சினிமாவில் பண்ண பஞ்சாயத்து டீல்லாம் இருக்குல்ல, அதில் கிடைச்ச பணம், அந்த பணம் வச்சுக்கிட்டு நாளைக்கு ஏன்னா பெரிய கட்சியில் பெரிய ஒரு தொகையை கொடுத்துட்டு ஒரு வாரிய தலைவர் அந்த மாதிரி நான் வாங்கிடலாம். வாரிய தலைவர் அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கிடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்தாப்புல. ஆனால் போலீஸ் அந்த அளவுக்கு திரும்பன்றது கணிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து சமுதாய பலம் இருக்குது, அரசியல் சார்பு இருக்குது. இருக்கக்கூடிய எம்எல்ஏ மந்திரிகளில் வந்து 1/3 மேலே திண்டுக்கல் பாண்டினா தெரியும். அவ்வளோ அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் தொட மாட்டாங்க, தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள். சிங்கமுத்து வடிவேலுடைய பஞ்சாயத்து, இந்த மாதிரி பலருடைய பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அவங்க கூப்பிட்டாங்களா கூப்பிடலையான்றதுலாம் சரியான தகவல் இல்லை. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ணும்போது யாருன்னா ஒருத்தருக்கு ஃபேவராக பண்ணி ஆகணும்ல. அப்போது பாதிக்கப்படுற ஒருத்தன் வந்து கவர்மெண்ட்டுக்கு வேண்டப்பட்டணும் தான் அங்கே போய் கதறும்போது என்ன ஆகும்? இப்போ பாண்டியாவது ஆண்டியாவது முடிப்பா முதல்ல பெரிய பிரச்சனை ஆகுதுப்பா. இருந்தாலும் போய் சொன்னான்னா வெளியே எல்லோரும் தெரியும், கவர்மெண்ட் கெட்ட பேர். அப்படி தான் திண்டுக்கல் பாண்டியுடைய கதை. அப்போ திண்டுக்கல் பாண்டியை மட்டும் போலீஸ் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. சும்மா இருந்த கூடாஞ்சேரி வேலு கூட ஒரு அசோசியேட் தான். அவன் பேர் வந்து பெருசாக எங்கேயுமே இவ்வளோ சம்பவங்கள் பண்ணான் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அவன் எகிரிட்டு எப்படி அவனையும் முடிச்சு விட்டான். ரவுடிசத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் கரை வேஷ்டி கட்டினாலும், சூப்பு கடை போட்டு உடைப்பாளி மாதிரி கட்டிட்டாலும், நீங்கள் கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு உயிரை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு திரும்பும், எதிராக திரும்ப தான் ஆகும். அது காலம் கடந்தாலும் திரும்பும், வாழ முடியாது. அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக இன்னும் நிறைய தகவல்களோட சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.